Very good morning. This is Vigneshwaran. All India Civil Service Coaching Center la previous year UPSC question paper discussion program பண்ணிட்டு இருக்கோம். கண்டினியூஸா சீரிஸ் போயிட்டு இருக்கிறதுல நம்ம UPSC ஓட 2018 பேப்பர்ல GS4 பேப்பர் பார்க்க போறோம். GS4ங்கிறது எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆட்டிடியூட் அந்த பேப்பர் இருக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்டான பேப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட் தியரி, ரெண்டாவது பார்ட் கேஸ் ஸ்டடி. தியரி பார்ட் வந்து 125 மார்க்ஸ் இருக்கும், கேஸ் ஸ்டடி வந்து 125 மார்க்ஸ் இருக்கும். தியரி பார்ட்ல ஒரு 7 யூனிட்ஸ் இருக்கு. எத்திக்ஸ்னா என்ன, டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், வேல்யூஸ், எத்திக்ஸுக்கும் வேல்யூஸுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, மொராலிட்டினா என்ன, எத்திக்ஸ்னா என்ன, வாட் ஆர் த இன்புட்ஸ், எங்கெங்கெல்லாம் நம்ம எத்திக்ஸ் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய இன்புட்ஸ் எங்கெங்கெல்லாம் எந்த எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிறந்ததுல பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து, ஃபேமிலி மெம்பர்ஸ்னா சிப்ளிங்ஸ், கிராண்ட் ஃபாதர்ஸ், கிராண்ட் மதர், கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் ஸ்கூல் போனா ஸ்கூல்ல டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சொசைட்டிக்கு அப்புறம் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். இது மாதிரி த்ரூ அவுட் த லைஃப்ல நமக்கு நிறைய இடத்துல எத்திக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. எத்திக்ஸ்ங்கிறது வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ல திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங் நமக்கு சொல்லி கொடுக்குறதா எத்திக்ஸ் தெரியும். இந்த எத்திக்ஸ் வேல்யூ வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது இன்புட். அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், இதெல்லாம் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் டிட்டர்மைன் பண்ணுது, வேல்யூஸ்னா என்ன, எத்திக்ஸ்னா என்ன, மொராலிட்டினா என்ன, ஹியூமன் பீயிங் ஏன் எத்திக்கலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபேக்டர்லாம் இருக்கு. அப்புறம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ஆட்டிடியூட் இருக்கு, அப்புறம் திங்கர்ஸோட வேல்யூஸ் ஃப்ரம் த திங்கர்ஸ், லெசன்ஸ் ஃப்ரம் த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அப்புறம் ஐடியாலஜிஸ், டிஃபரெண்ட் வேர்ல்டு எத்திக்கல் ஐடியாலஜிஸ் இருக்கு. டெலியாலஜி, டியாண்டாலஜி அப்படின்னு இருக்கு. டெலியாலஜி அப்படிங்கிறது வந்து கான்சிக்வன்சஸ்ன்னு பேரு. டியாண்டாலஜி அப்படின்னா டியூட்டி பேஸ்ட் எத்திக்ஸ்ன்னு பேரு. இது மாதிரியான எத்திக்கல் வேல்யூஸ் என்னென்ன இருக்கு, பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னு இருக்கு. அப்புறம் ப்ராபர்ட்டி அண்ட் கவர்னன்ஸ், அப்புறம் எத்திக்கல் கவர்னன்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஆஃப் த எத்திக்கல் லைவ்ஸ் இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இந்த 7-8 யூனிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பி நம்மள்ட்ட இருக்கிறது வந்து கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடிஸ்ல ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. சுச்சுவேஷன்ல நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷனை நம்ம ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுல என்னென்ன ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, ஏன் இந்த டிசிஷன் எடுத்தோம், வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள், நமக்கு இந்த டிசிஷனுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் யாரெல்லாம் சேவ் பண்றதுக்கு எடுக்கக்கூடிய டெசிஷனா இருக்கும், என்ன டிசிஷன் ரைட், ஏன் என்ன கான்டெக்ட்ல நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் அது சொல்லியிருப்பாங்க. இந்த எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல மார்க் வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நிறைய ரைட்டிங் ப்ராக்டிசஸ் இருக்கணும், எத்திக்கல் ஜார்கன்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், நீங்க எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கணும், நமக்கு ஸ்கீம்ஸ் எல்லாம் அது எத்திக்கல் இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கும்னு பார்க்கணும். சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், லிபர்ட்டி, ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். எத்திக்ஸ்ங்கிறதுல எதுல படிக்கலாம் அப்படின்னா, எத்திக்ஸ்ங்கிறது GS 1, 2, 3 நல்லா பண்ணிருக்கணும். நல்லா படிச்சிருந்தா அதோட எல்லாத்தோட அப்ளிகேஷன் தான் GS4. இது மட்டும் இல்லாம நமக்கு கவர்னன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்கணும். அதாவது கடைசி 2 யூனிட், தேரியில இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 யூனிட் பண்ணீங்கன்னா கவர்னன்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். GS2ல இருக்கக்கூடியதா இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், கோட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய நிறைய கேஸ் ஸ்டடிஸ, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், எத்திக்கல் கேஸ் ஸ்டடிஸை நம்ம ப்ராப்பரா கோட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சு ரெஃபரன்ஸா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அதுல இருந்து எடுத்து நம்ம இங்க எழுதுறா நல்லா இருக்கும். நம்ம காமிக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளோட மார்க்ஸை அதிகப்படுத்தும். நம்ம கேஸ் ஸ்டடிஸ எல்லாரும் வளவள கொலன்னு எழுதுறாங்க, அப்படி இல்லாம இது சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணணும். சயின்டிபிக் இந்த சென்ஸ் வந்து கேட்கக்கூடிய டிமாண்டுக்கு தகுந்த மாதிரியான ஆன்சர்ஸை ப்ராப்பரா 1 by 1 ஆர்டர் வைஸ் எழுதி நம்ம அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு எக்ஸாம்பிள்ஸோட எழுதினா நல்ல மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பண்ணா நமக்கு எத்திக்ஸ்ல நல்ல மார்க் வாங்கிடலாம். இதை தாண்டி நம்ம படிக்கணும் அப்படின்னா பேசிக்ஸ் படிக்கிறதுக்கு எத்திக்ஸுக்கு லெக்சிகன் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. லெக்சிகன் புக்கை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும். நிறைய புக் ஆத்தர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி அந்த ஆன்சர்ஸை புக்கா நம்ம ரெடி பண்ணி போட்டோம்னா நமக்கு படிச்சோம்னா புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நல்ல மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம டைரக்டா கொஸ்டின் போயிடலாம். 2018ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. 2018ல எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடிஸ்ல வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தியரி பார்ட், அடுத்த பார்ட் வந்து கேஸ் ஸ்டடி.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸ்டேட் த 3 பேசிக் வேல்யூஸ் யூனிவர்சல் இன் நேச்சர் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சிவில் சர்வீசஸ் பிரிங் அவுட் தேர் இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஏதாவது ஒரு 3 வேல்யூஸ் எடுக்கலாம். யூனிவர்சல் இன் நேச்சரா இருக்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் இருக்கலாம். சிவில் சர்வீசஸுக்கும் அவங்களோட இம்பார்ட்டன்ஸுக்கும் அந்த அந்த நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கலாம். நான் ஒரு 3 வேல்யூஸ் அதில் கொடுத்துருக்கேன். இது இல்லாம நீங்க வேற என்னென்ன வேல்யூஸ் இருக்குங்கிறத எழுதணும். இது மாதிரி கேள்வி கேட்டாலே வேல்யூஸ்ன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. வேல்யூஸ் ஆர் எசென்சியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் அண்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் டிட்டர்மைனிங், கைடிங் அண்ட் இன்ஃபார்மிங் பிஹேவியர். But bureaucracies, adherence to the high level of public service values can generate substantial public trust and confidence. Some basic universal values include என்னன்னு கேட்டீங்கன்னா integrity and honesty, objectivity, impartiality and political neutrality, commitment to public service. These are the 3 important values according to me. நீங்க இந்த வேல்யூஸ் என்ன எடுக்கலாம். ஒரு டெஃபினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். எந்த ஆர்கனைசேஷன் இருந்தாலும் வேல்யூஸ் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷன் தான் ஃபவுண்டேஷன். அந்த வேல்யூஸை சுற்றி தான் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணக்கூடியதா இருக்கும். எத்திக்கல் கைடன்ஸ் அதுதான், நம்மளோட எஃபிஷியன்சியை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டரும் அதுதான், இண்டிகேட்டரும் அதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூஸை பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டெகிரிட்டி அண்ட் ஹானஸ்டி. இன்டெகிரிட்டி அப்படின்னா இஸ் புட்டிங் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த பப்ளிக் சர்வீஸ் அபோவ் யுவர் ஓன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். Civil servants should be guided solely by the public interest in their official decision making and not by any financial or another consideration, either is in respect of themselves, their families or their friends. அப்படின்னு சொல்லி அதை முடிக்கலாம். இன்டெகிரிட்டி அண்ட் ஹானஸ்டிக்கு எக்ஸாம்பிள் நிறைய எழுதலாம். நமக்கு அசோக் கெம்கா ஹரியானாவோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருந்த ஒரு IAS ஆஃபீஸர். அவர் வந்து 27 இயர்ஸ்ல 57 டைம்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மல் IAS ஆஃபீஸர் நம்ம ஊர்ல இருந்த சகாயம் ஐயா. அது மட்டும் இல்லாம நிறைய பர்சனாலிட்டிஸ், பெஸ்ட் பர்சனாலிட்டிஸ் நிறைய இருக்காங்க IAS ஆஃபீஸர்ஸ். அவங்களெல்லாம் டைரக்டா அதுல எக்ஸாம்பிளா கோட் பண்ணி காமிக்கலாம். அடுத்து செகண்ட் வேல்யூ அப்ஜெக்டிவிட்டி, இம்பார்ஷியாலிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி. அப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம கோல் ஓரியன்டா இருக்கணும். நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான தாட் ப்ராசஸ் இருக்கணும். இம்பார்ஷியல், யாருக்குமே பார்ஷியாலிட்டி பார்க்காம நமக்கு வரக்கூடிய பவரை ப்ராப்பரா எல்லாருக்கும் ஈக்குவலா எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை பண்ணணும். அப்புறம் பொலிட்டிக்கல் நியூட்ராலஜி. பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நமக்கு ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கு. அந்த ஐடியாலஜிஸ்ல நியூட்ரலா இருக்கணும். Civil servants in carrying out their official work, including the functions like procurement, recruitment, delivery of services, etc., should take decisions based on merit and free from any partisan or political considerations. பொலிட்டிக்கல் ஐடியாலஜில இருந்து நம்ம எல்லாமே நியூட்ரலா இருக்கணும். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல நிறைய பேர் வராங்க. இது வந்து ஒரு கொஸ்டினா இருக்கு. பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி டியூரிங் த சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி இன் த சென்ஸ் அவங்க வந்து பின்னாடி ஃபியூச்சர்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி வர போறாங்கன்னா அவங்களோட ஐடியாலஜி இந்த டைம்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் பிரசன்ட் பொலிட்டிஷியன்ஸ், இயர்லியர் சிவில் சர்வன்ட்ஸை பார்க்கும்போது நமக்கு கம்பேரிட்டிவ் நிறைய தேவைப்படுது. ஸோ அதனால இது எசென்சியல் வேல்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். அடுத்து கமிட்மெண்ட் டு த பப்ளிக் சர்வீஸ் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூ. எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ, நாட் ஓன்லி டு த சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், எவ்ரி including our community, aspirant community, civil service aspirants should also follow the value that is commitment to the public service. Civil servants should deliver the services in fair, effective and impartial and courteous manner to serve the larger public interest. This dedication to the public welfare cause in crucial. Integrity and dedication to public service, impartiality, political neutrality, anonymity, accountability, devotion of duty, exemplary behavior are said to be the hallmarks of the efficient civil servant. அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் முடிச்சிடலாம். நீங்க இதை தவிர வேற ஏதாவது நம்ம இதுல சொல்லக்கூடியது அக்கௌண்டபிலிட்டி, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க அக்கௌண்டபிலிட்டியை பத்தி எழுதலாம். அனானிமிட்டி, நம்மளோட பத்தி நம்ம நேம் அண்ட் ஃபேமுக்காக இயங்காம நம்மளோட வேலையை ஒழுங்கா செய்யறது பேரு அனானிமிட்டி. டிவோஷன் டு டியூட்டி, எக்ஸம்ப்ளரி பிஹேவியர், இது மாதிரியான வேலைகளை செய்யறது வந்து ரொம்ப முக்கியமா நமக்கு தெரியும். அடுத்த கொஸ்டின் நம்பர் அடுத்த 1ல B என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட். சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது நன்னடத்தை விதிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட் ஆஃப் கண்டக்ட் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கோட் ஆஃப் கண்டக்ட். கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட நீதி, நேர்மை,
தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறைகளுக்கான வழிகாட்டுதல்கள் எல்லாம் கோட் ஆஃப் எத்திக்ஸ் சொல்லுவாங்க. கோட் ஆஃப் கான்டாக்டுக்கும் கோட் ஆஃப் எத்திக்ஸும் எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். இதான் கொஸ்டினோட டிமாண்ட். ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு 2 pages 1.5 pages எழுதுற மாதிரி ஆன்சர் பண்ணணும். A legally enforceable code of conduct sets out the standards of behavior expected of those working in the public service. The civil service code outlines the civil services values and standards of behavior expected of all civil servants in upholding these values. In India, the current set of ethical norms or conduct rules contained in the civil services conduct rules 1964 and analogous rules applicable to the members of the all India civil service and employees of the various state governments. The code of behavior are enunciated in conduct rules while containing some general norms like maintaining integrity and absolute devotion to duty are not indulging in conduct of unbecoming of a government servant in generally directed towards the cataloging special activities deemed undesirable for government servants. These conduct rules do not constitute a code of ethics. அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லணும். இதுக்கு டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா டேபிள் மாதிரி விடலாம். லெஃப்ட் சைட்ல கோட் ஆஃப் கண்டக்ட், ரைட் சைட்ல கோட் ஆஃப் எத்திக்ஸ். நம்ம சயின்டிபிக்காவும் ஆன்சர்ஸை நம்ம டெரைவ் பண்ணி எழுதலாம். நம்ம எத்திக்ஸ்ங்கிறது ஒரு லிட்ரேச்சர் பேப்பர் மாதிரி நம்ம பேராகிராஃபா எழுதுறது மாதிரி எழுதலாம். பட் நமக்கு சயின்டிபிக்கா லெஃப்ட் ரைட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதலாம். கோட் ஆஃப் எத்திக்ஸ் some such a code contains a declaration of values for the civil service values reflecting public expectations of the relationship between civil services and the government in legislature and the members of the public with the specific reference to the political impartiality, maintenance of the high ethical standards, accountability for actions and responsibilities to the government of the day. There is no code of ethics prescribed for civil servants in India. Although such codes exist in other countries, there is a need for more generic norms to be laid down by way of accepted conduct for the civil servants as recommended by the கோட்டா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. அது கோட் ஆஃப் எத்திக்ஸ் திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ்: கோட் ஆஃப் conduct includes guidelines or accepting the gifts by the government servants or specific behavior regulating the court's class 1 officer shall not permit son or daughter to take employment with a company with which she has official dealings or acquiring the immovable property with the previous knowledge of the prescribed authority and so on. Code of ethics would include the principles of integrity, impartiality, commitment to the public services, accountability, devotion to duty, exemplary behavior. இது மாதிரி சொல்லிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. கோட் ஆஃப் கண்டக்ட், கோட் ஆஃப் எத்திக்ஸ் இந்தியால கண்டிப்பா சிவில் சர்வீஸ்க்கு சிவில் சர்வெண்ட்டுக்கு இன்னும் ரிஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு, ரெகுலேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல பாக்குறோம் சிவில் சர்வெண்ட்ஸ் வந்து நிறைய அன்எத்திக்கல் கண்டக்ட்ல ஈடுபட்டு மாட்டிக்கிறாங்க, நிறைய விஜிலன்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல மாட்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மாத்துறதுக்கு கியூரேட்டிவ் டிசிஷன்ஸ் எல்லாமே ப்ரிவென்டிவா அவங்களுக்குள்ளேயே இது மாதிரியான விஷயம்லாம் நடக்காம பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. இதை பண்ணா நமக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எழுத முடியும். டிஸ்டிங்யூஷன் கேட்கறதுனால டிஃபரன்ஸ் செட் பண்ணி எழுதுறத ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 2A என்ன கேட்டிருக்காங்க? இது எல்லாமே 10 மார்க் கொஸ்டின்ஸ். அதனால 1.5 pagesல இருந்து 1.25 page வரையும் எழுத பாருங்க. What is meant by public interest? What are the principles and procedures to be followed by civil servants in public interest? Public interest மக்கள் நலன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, எம்பதி, சிம்பதி, ஈக்குவல் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், வெல்ஃபேர் ஆஃப் ஆல், இது மாதிரி வெல்ஃபேர் ஸ்டேட் இது மாதிரி சொல்லிக்கலாம். அத பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் பை சிவில் சர்வெண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஒரு சிவில் சர்வெண்டா இருக்கவங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்றதுக்கு என்ன நல்லா பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். The term public interest means matters concerning welfare of the people. Civil service or public services for the welfare of the people. As such, policies and their implementation should be guided by the public interest or public welfare. All government works have the overriding motive of the public interest. Civil servants should be guided solely by public interest in their official decision making. Again, the term public interest means the matters concerning welfare of the people. Civil services or public services is for the welfare of the people. All such policies and their implementation should be guided by the public interest or public welfare. All government works have the overriding motive of the public interest. Civil servants should be guided solely by public interest in their official decision making.
ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டெஃபினேஷன் கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க இதுக்கு வேற இன்ட்ரோடக்ஷன் கூட கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். ஆர்டிகல் 38ல வெல்ஃபேர் ஸ்டேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி சொல்லலாம். நம்ம என்ன இருக்குங்கிறத பார்த்து அதை சொல்லுங்க. அடுத்த கேள்வி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் கேட்டிருக்காங்க. பப்ளிக் சர்வீஸ் ஃபாலோட் பை த பப்ளிக் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எனி ஃபினான்சியல் ஆர் அதர் கன்சிடரேஷன் either in respect of themselves or families or friends is to be avoided. Public interest should be the sole principal consideration or decision making. Violation of the code of conduct or wrongdoing results in penalties including supersession, suspension and termination from the service or prosecution of the civil servant under the relevant laws such as CRPC and Prevention of the Corruption Act. In a policy, if a policy that is being formulated is perceived by the civil servant to be against the public interest, his or her responsibility is to convince the political executive should be adverse implication of such a policy. However, if the political executive does not agree with the such an advice, there is little that the civil servant can do other than putting his or her views clearly on record. Institutional mechanisms such as parliament, CAG, judiciary and ultimately the electorate hold the political executive to account for bad policy which ignores public interest. அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். பிரின்சிபல் என்ன, பீப்புளோட வெல்ஃபேரை கொடுக்கணும். வேற என்ன பிரின்சிபல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை விட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டியோட இருக்கணும். பீப்புளோட வெல்ஃபேர்ல ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்ஃபேர் இருக்கணும். யாரையும் நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாத அளவுக்கான வெல்ஃபேரா இருக்கணும். ப்ரொசீஜர்ஸ் என்ன, கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது, ப்ரொமோட் பண்றது, இது மாதிரி நீங்க நல்லது பண்ணீங்கன்னா உங்களுக்கான விஷயம் நல்லது நடக்கும்னு சொல்றது. நெகட்டிவ் இந்த சென்ஸ் வந்து பனிஷ்மெண்ட், சஸ்பென்ஷன், டிஸ்மிஷல், இது மாதிரி இருக்குது. இது மூணு இல்லாம சூப்பர்விஷன் இருக்கு. சூப்பர்விஷன்னா இப்போ தமிழ்நாடு, இந்தியா ரெண்டு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் பெஸ்ட் மெக்கானிசம் உருவாக்குறதுக்கு முக்கியமா இருக்கும். சூப்பர்விஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து பினான்சியல் அக்கௌண்டபிலிட்டி உருவாக்குறதுக்காக சிஏஜி பண்ணுவாங்க. சிஏஜி சென்ட்ரல் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 148 அவரை பத்தி பேசுது. ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் மல் பிராக்டிசஸ் ஆக்ட், இது மாதிரி நிறைய இருக்கு. இந்த ஆக்ட் மூலமா நமக்கு வந்து வெல்ஃபேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நம்ம உருவாக்குறாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 2ல பி என்ன கேட்டிருக்காங்கன்னா, Right to Information Act is not all about the citizens' empowerment alone. It essentially redefines the concept of accountability discussed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 வந்தது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல பீப்புளுக்கு தேவையான எம்பவர்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு டூல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, செகண்ட் ஏஆர்சில எப்படி டார்க்னஸ சன் ரிமூவ் பண்ணுதோ அதே மாதிரி பீப்புளோட டார்க் இராவை இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற சன்லைட், சன்ரைஸ் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, டிசீசஸ் எல்லாம் சன்ரைஸ் பட்டா ரிமூவ் ஆகிற மாதிரி சோசியல் இவில்ஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் ரைஸ் போட்டுச்சுன்னா இப்போ ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ரைட் இன்ஃபர்மேஷன்ங்கிறது சிட்டிசன்ஸ் எம்பவர் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாட் ஆல் அபவுட் சிட்டிசன்ஸ் எம்பவர்மெண்ட் அலோன், சிட்டிசன்ஸ் மட்டும் பண்ணல, அட் ஆல்சோ இது ரீடிஃபைன்ஸ் த கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறத வருது, பீப்புளோட அக்கௌண்டபிள் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இப்போ பீப்புளுக்கு அக்கௌண்டபிளா இருக்கணும், பீப்புள் அக்கௌண்டபிளா இருக்கணும், ரெண்டு விஷயம் இருக்கு. பீப்புள் கரெக்டா டாக்ஸ் பே பண்ணணும், யாரும் ஏமாத்திடக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸா இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு லா அண்ட் ஆர்டரை ஒபே பண்ணணும், எக்ஸெக்கருக்கு இதெல்லாம் பர்டனா இருக்கிறதுக்கு சுச்சுவேஷன் வராம பாத்துக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கிரைம்ஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரியான பண்றவங்களுக்கு எல்லாம் அக்கௌண்டபிளா தடுக்கணும். அவங்களெல்லாம் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட் மெஷினரிக்கு சப்போர்ட் பண்ணவே இருக்கணும், நமக்கு வந்து ஒபீடியண்டா, கவர்மெண்ட்டுக்கு ஒபீடியண்டா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதுதான் அக்கௌண்டபிள்னு கேட்டிருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 is a powerful tool that strengthens democracy and promotes good governance.
by promote transparency and accountability in administration. It empowers the Indian citizen to seek information from public authority, thus making the government and its functionaries more accountable and responsible, enhancing the citizens' ability to participate in the process. Then RTI, Right to Information Act, is powerful tool and strengthens the democracy and promotes good governance. By promote transparency and accountability in administration, it empowers Indian citizens to seek information from public authority, thus making the government and its functionaries more accountable and responsible, enhancing the citizens' ability to participate in the process. In recent times, RTI has redefined the concept of accountability in following ways. There is a strict provisions. These strict provisions, by ensuring the dissemination of information, have clearly enhanced and redefined the accountability of the government agencies. Until this act, the Official Secret Act, a legacy of the British colonial rule, led to secrecy and opaqueness in administration and was designed to deny information about government activities to the people. The RTI Act, on the contrary, laid the responsibility of the information dissemination on bureaucracy itself. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன்லாம் கவர்மெண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாது. இன்ஃபர்மேஷன் பீப்புள் தெரியும் போதுதான் நமக்கு டெமோக்ரஸி இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்ம ஓட் பண்றோம், கவர்மெண்ட் பீப்புளுக்காக தான் ஒர்க் பண்ணுது. அந்த பீப்புளுக்கு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது, என்னென்னலாம் டேட்டா, என்னென்னலாம் ஃபண்ட் டிரான்ஸ்பர், எங்கே மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்குன்னா அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவரோட டியூட்டிஸ் என்ன, என்னென்னலாம் ப்ராஜெக்ட்ஸ் ப்ராக்ரஸிவா இருக்கு, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டால்டா இருக்கு, ஏன் அந்த ப்ராஜெக்ட்லாம் ஸ்டால்டா இருக்கு, எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் என்ன. ஸோ இது மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் இன்ஃபர்மேஷன் பீப்புளுக்கு தெரிகிறது இல்லை. அதனால அவங்க ஓட்டிங் ரைட்ஸையுமே பெருசாக அதுல இப்போ எவ்ரி மேனோட ஓட்டு பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் ட்ரிவனா இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஆர்டிஐங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா, ensuring dissemination of information have clearly enhanced and redefined accountability of the government agencies. Until this Official Secret Act, a legacy, the British colonies rule led to secrecy and opaqueness in administration and was designed to deny the information about the government activities to the people. The RTI Act, on contrary, laid the responsibility of information dissemination on bureaucracy itself. In doing so, the Right to Information Act not only empowers the citizen but also redefines the concept of accountability of the public administration, including the public servants, public employees, and also the citizens, those who are seeking the beneficiaries. யாராவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பெனிஃபிஷியரிஸ் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் அவைல் பண்ணாங்கன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்றதுக்கும் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய இடத்துல கரப்ஷனை டைரக்டாவும் இன்டைரக்டாவும் கண்ட்ரோல் பண்ணுது. இதனால பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ப்ரிசர்வ் பண்ணப்படுது, வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் என்ஷூர் பண்ணப்படுது அப்படிங்கறத நம்ம சொல்லணும். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. 3A என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் மீன் பை கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன தமிழ்ல சொல்லணும்னா தர்ம சங்கடம்னு பேரு. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா when we have two type of interest, one is opposite to another, at the same time the two interests are mutually right, the two individually right, two interest, one interest is right, another interest is right. When there is a two options, we have to choose the right from the wrong, with right from the two. But if we take one decision, we will have some negative things. If you take others, similarly we will have some negative things. We will have one positive, one negative in each option. Then we have to take the decisions. We have to ready to compromise something from by not taking the action of others. And also we have to ready to do something justification why this conflict of I took this decision during the conflict of interest. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு புரியணும்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும். பப்ளிக் பிரைவேட் லைஃப்ல நமக்கு டைம் இருக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. இது ரெண்டுக்கு நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம், பப்ளிக் லைஃப் பேலன்ஸ் பண்றதுக்கும் பிரைவேட் லைஃப் பேலன்ஸ் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம புரியணும். இட் இஸ் a situation that has the potential to undermine the
impartiality of the person because of the possibility of a clash between the person's self-interest and professional interest or public interest. இதுக்குள்ள கூடிய கிளாஷ் என்னென்ன கிளாஸ்? பாசிபிலிட்டி ஆஃப் த கிளாஷ் பிட்வீன் பர்சன்ஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்காக, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னோட டைமுக்காக, எனக்காக ஒர்க் பண்றது. A civil servant is expected to be free of such conflict of discharge his or her duties, responsibility. Conflict of interest impairs one's judgment of a situation or affects the decision making, personal or private interest, should not improperly influence the performance of official duties and responsibilities. Conflict of interest is a situation that has the potential to undermine the impartiality of a person because of the impossibility of the clash between the personal self-interest or professional interest or public interest. A civil servant is expected to be free of such a conflict of discharge his or her duties responsibly. Conflict of interest impairs one's judgment of a situation and affects the decision making. Personal or private interest should not improperly influence the performance of the public official duties or responsibilities. A conflict of the interest involves a direct conflict between one's official duties and responsibilities and a competing interest or obligations, whether the personal or involving a third party. It refers to the situations where a conflict is inevitably established, such as acceptance of the gifts or hospitality from company which one may be dealing with one's official capacity. A potential conflict of interest arises where an interest or obligation, whether personal or involving a third party, could conflict with the official duties and responsibilities. In this future, it refers to the situation where a possible anomaly might rise conflict of interest involves a direct conflict between one's official duties and responsibilities and competing interest on obligations, whether personal or involving a third party. It refers to the situation where a conflict is inevitably established, such as acceptance of gifts or hospitality from company which one may be dealing with one's official capacity. A potential conflict of interest arises where on interest or obligation, whether a personal or involving third party, could conflict with official duties or responsibilities. In future, it refers to the situations where possible anomaly might arise, such as conflict with the immediate family interest, unless disclosures are made with respect to friendship or investment or gift or treats, etc. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அந்த ஃப்ரெண்டு வந்து கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸாக டெண்டர் எடுக்கிறாரு. அந்த டெண்டர் எடுக்கும்போது நீங்க அவருக்கு ஃபேவரா நடந்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அதனாலயே அவருக்கு வந்து நீங்க டிலே பண்றீங்க, பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னா அது தப்பு. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுங்கிறனாலே டினை பண்ணக்கூடாது. ஃப்ரெண்டுங்கிறதுக்காக கொடுத்தா எந்த அளவுக்கு தப்போ, ஃப்ரெண்டுங்கிறதுக்காக டினை பண்றதும் அந்த அளவுக்கு தப்பு. அதே மாதிரி அபிஷியல் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல ட்ரீட் இருக்கு. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல ஃப்ரெண்ட் ட்ரீட் கொடுக்கறது ரைட்டா தப்பா? கிஃப்ட்டுக்கும் கரப்ஷனுக்கும் மைல்டு டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். நமக்கு வந்து கிஃப்ட்டை நம்ம ரிஃப்யூஸ் பண்றோம், அது கைண்ட் ஆஃப் கைண்ட்னஸ். நீங்க எக்கனாமி டெவலப் பண்றதுக்கு, இண்டஸ்ட்ரீஸை நீங்க வெல்கம் பண்றதுக்கு நம்ம இதுக்கான வேலைகளை பண்ணணும். ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி நம்ம இம்பார்ஷியலா இருக்கும், நியூட்ரலா இருக்கும், பீப்புளோட வெல்ஃபேர் ஓரியன்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம எடுக்கக்கூடிய டிட்டர்மினன்ஸா இருக்கும். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, எது ரைட் எது தப்பு அப்படிங்கறத எடுக்கிறதுக்கு இதுதான் பெரிய ஃபேக்டர்ஸா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 3ல பி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. வாட் இஸ் மீன் பை கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் லுக்கிங் ஃபார் த பீப்புள் டு ஹையர் யூ லுக் ஃபார் த 3 குவாலிட்டிஸ், இன்டெகிரிட்டி, இன்டெலிஜென்ஸ் அண்ட் எனர்ஜி, and if they do not have the first, the other two will kill you. Warren Buffett. What do you understand by the statement, the present day scenario? Explain. Warren Buffett நமக்கு தெரியும், அமெரிக்கன் பெரிய ஜாம்பவான். அவர் வந்து அமெரிக்கால ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய பணக்காரரா வந்தவர்.
அவர் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஒருத்தர் வேலைக்கு ஆள் எடுக்கும் போது 3 முக்கியமான குணங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டா, நேர்மை, மதிநுட்பம், ஆற்றல், இது 3 கொடுத்திருக்காங்க. சோ இதுல நேர்மை இல்லைன்னா மத்த 2 நம்மளை கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கும் போது நம்மளே காலி பண்ணக்கூடிய 2 திங்ஸ் இருக்கு. நேர்மை இல்லாத மதிநுட்பமும், நேர்மை இல்லாத ஆற்றலும். சோ என்ன கேட்டிருக்கேன்னா, people without integrity should be dangerous. Just intelligence and energy are not enough, even though those two are two good quality, great qualities of achievers. Without integrity, the other 2 qualities are problematic. அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்க விஷயம். Why intelligence is necessary? Why energy is necessary? Energy to do the things, endurance. ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் செய்யறதுக்கு நம்ம எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி இருந்தாதான் அவங்களால ஒரு வேலையை கன்சிஸ்டண்டா ஒரு வேலையை செய்ய முடியும். கன்சிஸ்டன்சி இருந்தாதான் எந்த ஒர்க்கா இருந்தாலும், அபிஷியல் ஒர்க்கா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல், எக்கனாமி, மேனுஃபேக்சரிங், எதுவும் இருந்தாலும் எனர்ஜி இஸ் நெசசரி. அது ஹியூமன் எனர்ஜி இஸ் ஹைலி நெசசரி. 2வது இன்டெலிஜென்ஸ். அந்த எனர்ஜியை ப்ராப்பரா எதுல யூட்டிலைஸ் பண்ணணும், அப்ளிகேஷன் ஆஃப் எனர்ஜி இன் ப்ராப்பர் வே நமக்கு தெரியணும். அதுக்கு லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டிசமினேஷன், பாஸ்ட்ல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்படி ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கிறதுலாம் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பேரு. இந்த இன்ஃபர்மேஷனையும் இன்டெலிஜென்ஸையும் நமக்கு ஒரு திட்டம் இருந்தா மட்டும் தான் வேலைக்கு எடுக்க முடியும். பட் இது எல்லாத்தையும் விட இன்டெகிரிட்டி டு த ப்ரொஃபஷன், இன்டெகிரிட்டி டு த ஆபீஸ், இன்டெகிரிட்டி டு த பிசினஸ், இன்டெகிரிட்டி டு த இண்டஸ்ட்ரி கண்டிப்பா இருக்கணும். யார் ஓனர் இருக்காங்களோ அவங்களுக்கு இன்டெகிரிட்டியா இருக்கணும். அவங்களுக்கு இன்டெகிரிட்டியா இருந்ததுதான் அந்த இன்ஸ்டிடியூஷனோட டெவலப்மெண்ட்டை நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். இதை என்ஷூர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுதான் அதுல முக்கியம். அது 2 மட்டும் இருந்து இன்டெலிஜென்ஸ், நமக்கு எனர்ஜி இருந்து இன்டெகிரிட்டி இல்லைன்னா அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In present day scenario, it means that intelligence and energy without the sobering touch of the integrity are dangerous. It could create dangerous leaders. Policy makers are civil servants. Integrity or moral soundness is a great virtue than the intelligence and energy. Integrity keeps the energy and intelligence is in control and puts the latter to good use. People without integrity but loaded with intelligence are not be hired or trusted. The present day scenario, it means that intelligence or energy without the sobering touch of the integrity are dangerous. It could create the dangerous leaders, policy makers, or civil servants. Integrity or moral soundness is a great virtue than the intelligence or energy. Integrity keeps energy and intelligence in control and puts the latter to use. People without integrity but loaded with are not be hired in or trusted. A reliable person would be one with the integrity. A person without integrity but intelligence would be a potential thief or fraud. In the present day context, many financial frauds are often committed by the people who are low on integrity but very high on energy and intelligence. நிறைய இடத்துல திருட போடக்கூடியவங்க எல்லாமே இது மாதிரியான ஆட்களா தான் இருக்காங்க. இன்டெலிஜென்ஸ், எனர்ஜி அதிகமா இருப்பாங்க, பட் இன்டெகிரிட்டி இல்லாதவங்கதான். In today's political, economic and administrative field, policy makers and leaders without integrity would create chaos and danger for society. A person with a low integrity would compromise on values and subvert social progress while furthering his or her own progress with his or her intelligence. அப்படிங்கிறது நமக்கு சொல்லணும்னா நமக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு 3 ட்ரையாங்கிளோட எட்ஜஸ்ல, ட்ரையாங்கிளோட 3 எட்ஜஸ்லையும் இன்டெகிரிட்டி, இன்டெலிஜென்ஸ், எனர்ஜி அப்படிங்கிறத போட்டோம்னா 3க்கும் நடுவுல நமக்கு ஆரம் மார்க் போட்டு நடுவுல ஒர்க் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது தெரியும். பட் இன்டெகிரிட்டி இல்லைன்னா இது 2 இல்லைங்கிறத நமக்கு தெரிய வைக்கலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா அது முடிஞ்சிடும். Question number 4 என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்க பாருங்க. If doing a good thing, everything is permitted, which is not prohibited expressly or by clear implications. Examine the statement of the suitable examples in the context of the public servant discharging his or her duties. In doing good things, everything is permitted, which is not prohibited expressly or by clear implications. நம்ம நல்லது செய்யும்போது எதுவுமே தடையாது கிடையாது, எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதான் இங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. Things that are not expressly forbidden by law or clear implication are allowed in public administration.
If the action promotes good or and is not prescribed by any law or is not covered potentially by the possible implication of conflict of interest, then it is permitted. For public servants discharging their duties, the above statement provided a code of conduct for carrying out their responsibility. Everything which is not forbidden is allowed is also a constitutional principle of English law defining the essential freedom of citizens. The product of the civil servant should be free of bias and prejudice. The overriding motive should be public interest. A conflict of interest should be avoided. As such, doing a good thing is allowed if there is no law against it and if there is no potential or perceived conflict of interest. Things that are expressly forbidden by law or by clear implications are allowed in public administration. If the action promotes good and it is not prescribed by any law and it is not covered potentially by the people, possible implications of conflict of interest, then it is permitted. எந்தெந்த விஷயம்லாம் செய்ய முடியும்னா எதெல்லாம் மக்களுக்கு கெடுதல் இல்லாததோ அது சட்டத்துல சொல்லியிருந்தாலும் சரி சொல்லிடலாத்தையும் சரி மக்களுக்கு நல்லது பண்ணா நம்ம எல்லாத்தையுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. For the public servants discharging their duties, the above statement provides a good code of conduct for carrying out their responsibility. Everything which is not forbidden is allowed. It is also a constitutional principle of the English law defining the essential freedom of citizens. The conduct of the civil servant should be free of bias and prejudice. The overriding motive should be public interest, and the conflict of interest should be avoided. As such, doing a good thing is allowed if there is no law against it, and if there is no potential or perceived conflict of interest. For example, a public servant such as a district magistrate endowed with the spirit of service may arrange for a refreshment of senior citizens visiting the office for various services, such as good gesture is not forbidden by any law, does not appear to the influence by any prejudice. Similarly, treating the flood affected victims with more kindness, empathy, and understanding and going out one's way to help them as long as it does not violate any law is another case of an act within the ambit of spirit of the statement. அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடணும். Question number 4 line B என்ன கேட்டிருக்காங்கன்னா, with regard to the morality of the actions, one view is that means are paramount means are of paramount importance, and the other view is that the ends justify the means. Which view do you think is more appropriate? Justify your answer. With regard to the morality of actions, one view is that means are of paramount importance, and the other view is that ends justify the means. Which view do you think is more appropriate? Justify your answer. The main ends debate is a paramount ethical dilemma. Main end debateங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. நான் போற பாதை சரியா இருக்கணும்னு நினைக்கிறது மீன். எண்டு நான் போற இடம் டார்கெட் எண்டு சரியா இருக்கணுங்கிறது எண்டு பார்த்து. மீனுக்கும் எண்டுக்கும் கான்ஃபிளிக்ட் இருக்கும்போது பாதையும் சரியா இருக்கணும், அதோட எண்டும் சரியா இருக்கணும்னு மீன் எண்டு சரியா இருக்கணும். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, மீன் எப்படிப்பட்டு இருந்தாலும் சரி என்னோட நோக்கம் நிறைவேறணும், நல்ல நோக்கமா இருந்தா நம்ம எந்த பாதையை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய. மீன் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு உள்ளதை ஒழுங்கா செஞ்சா எண்டு நல்லா இருக்கும் அப்படிங்கறது நம்மளோட பெஸ்ட் பிரின்சிபல் மீனும் கரெக்டா இருக்கணும், எண்டும் கரெக்டா இருக்கணும். கரெக்ட் எண்டுக்கு கரெக்ட் பாத்து இருந்தாதான் முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு டிபேட். நம்ம எத்திக்கல் டைலமாவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது மீன் எண்டு டிபேட் எல்லா இடத்துலயும் பேசிட்டே இருக்கக்கூடிய டிபேட் தான். எண்ட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ், மாக்கியவெல்லி சொல்லுவோம். எண்ட்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ், எண்ட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ். Machiavelli சொல்லியிருப்பாங்க. refers to the situation in which the final aim is considered so important that any way of achieving it is acceptable. Refers to the situation in which the final aim is considered so important that any way of achieving it is acceptable. Any way of achieving is acceptable. Whereas people like Gandhi firmly rejected the rigid dichotomy between the ends and means to extent that they believed that
means and not the ends provides the standard of reference அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க போற பாதை தான் ரொம்ப முக்கியம், எந்த விட நீங்க எங்க போய் சேர்றேங்கிறத விட எந்த பாதையில போனேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காந்தி wrote, the means may be likened to seed, the end to a tree, and there is a just same inviolable connection between the means and the end as there is a between seed and the tree. மீனும் எண்டும் எப்படிங்கிறது ஒரு விதையும் மரமும் போல. விதை சரியா இல்லாம மரம் நல்லா இருக்கும்னு சொல்றது ஒரே முட்டாள்தனம். விதை சரியா இருந்தாதான் மரம் நல்லா இருக்கும். நீங்க இதுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப்பை மாற்றக்கூடாது. நீங்க மீனை சரின்னு சொல்லி தப்புன்னு சொல்றதுக்கும் நம்ம இங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Ends justify the means. The answer to the question depends on what the ends or goals and what means are being used to achieve them. If the goals are good and noble and the means we use to achieve them are also good and noble, then yes. The answer to the question depends on what ends or goals are and what means are being used to achieve them. If the goals are good and noble, the means we use to achieve them are also good and noble, then yes, the ends do justify the means. But that is not what most people often mean when they use the expression. Most use it as an excuse to achieve their goals through any means of necessary, no matter how immoral, illegal or unpleasant the means may be. Even Hitler believed that his means, Holocaust, was justified by the ends of the racial purity in Germany. The end justifying the means usually involves doing something wrong to achieve the positive end and justifying the wrongdoing by binding to a good outcome. There are certain things to consider in such situation: the morality of the action, the morality of the outcome, the morality of the person performing the action. These are the important things. If someone is looking for a justification to the acts, it is often because they are doing something unethical. The means are paramount importance. The means are paramount importance. View is clearly more appropriate, ethical and desirable. And also மீன் மட்டும் இல்ல, போற பாதை சரியா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, எண்டு ஜஸ்டிஃபையா இருக்கணும், எண்டு நல்ல பாதையா இருக்கணும், எண்டு ப்ராப்பரா நம்ம மீனை ப்ராப்பரா என்ன பண்ணணும்னா ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஒரு டிகிரி நம்மளோட பாத்துல டிஃபரன்ஸ் இருந்தாலும் எண்டுல நிறைய டிஃபரன்ஸ் வந்துடும். ஸோ அதனால நம்மளோட மீன்ஸ் கரெக்டா இருக்கான்னு எந்த அளவுக்கு செக் பண்றோமோ அதே அளவுக்கு இதே மீன் இந்த எண்டுல முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ஏன்னா என் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் சொல்ற மாதிரி நம்ம எவ்வளவு நல்லா இருந்தாலும் என்ஸ் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் மீன். நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டோம், கரெக்டா இருந்தோமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எண்டு நமக்கு முடிவு பண்ணும். அப்படி பண்றது இங்க கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா இருக்கும். ஸோ end is also important, mean is also important. Machiavelli theory, end justifies the means அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கறத முடிச்சிருக்கணும். சோ இந்த क्वेश्चन அதான் கேட்டிருக்காங்க. திரும்பி क्वेश्चन படிக்கிறேன். With regard to the morality of the actions, one view is that means are paramount and important. Thus other view is that end justify the means. Which view do you think is preference? Both mean and according to the நம்மளோட பேர் என்ன, காந்திஜி சொல்லணும். The seed and tree theory பத்தி சொல்லியிருக்காங்களோ அதை சொல்லணும். Question number 5 என்ன கேட்டிருக்காங்கன்னா, suppose the government of India is thinking of constructing a dam in a mountain valley bound by forest and inhabited by the ethnic communities. What rational policy should it resort in dealing with unforeseen contingencies அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போதுமே என்விரான்மெண்ட்டுக்கு எக்கனாமிக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கனாமியை டெவலப் பண்ணா பீப்புளோட வெல்ஃபேர் அதிகமாகும். பட் என்விரான்மெண்டோட காஸ்ட்ல எக்கனாமியை டெவலப் பண்ணணுமா அப்படிங்கிறது ஏஜ் ஓல்டு டிபேட். அது இப்போ இருக்கக்கூடிய டிபேட். அந்த டிபேட்டுக்கு சொல்யூஷன் என்ன, நம்ம எத்திக்கலா என்விரான்மெண்டல் எத்திக்கலா இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். நீங்க என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்கோட டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் என்ன, இது ரெண்டுக்கும் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் நம்ம எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சஸ்டைனபிள் சொல்யூஷன் எடுக்கிறதா நமக்கு ஆப்டிமல் ஆன்சரா இருக்கும்.
Constructing a dam in a mountain valley entails many challenges. A comprehensive rehabilitation policy would ensure that unforeseen contingencies, which but many development projects are avoided. The following points of action should be constitute the rational policy in dealing with the contingencies. Rational policy in dealing with the contingencies. Transparent rehabilitation and resettlement. Government must implement resettlement packages, making the ethnic communities, tribals materially better off to counter the narrative that development and modernization is disastrous for tribals who cannot cope with the change. Land distribution, compensation for loss of houses, forest produces and grazing land and other such resettlement measures should be implemented thoroughly without prejudice. ஃபர்ஸ்ட் வந்து ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட்டுக்கு என்ன ஆப்ஷன் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். ஒரு மவுண்டைன் வேலியில நம்ம ஒரு கட்டுறோம்னா இருக்கக்கூடிய பீப்புள் மோஸ்ட்லி மவுண்டைன்ஸ்ல ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ட்ரைபல்ஸா இருப்பாங்க, எக்கனாமிக்கலி வல்லரபிளா இருப்பாங்க. இவங்களுக்கான ரீலொகேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு, ரீஹாபிலிட்டேஷன் பண்ணும்போது ரீசெட்டில்மெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கா, அதை விட அதிகமா கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கான அந்த சேஞ்ச் ரீலொகேஷனை சைக்காலஜிக்கலாவும் எக்கனாமிக்கலாவும் பியர் பண்ண முடியும். ரெண்டாவது மெயின்டைன் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ensure economic welfare. The oustees must be provided complete information regarding the dam, submergence and subsequent displacement due to them. Project authorities and the state government must rehabilitate the oustees with sustainable non-land based livelihoods where needed. The various problems associated with the displacement are compounded several times to oustees who are also otherwise especially vulnerable variously by the class, caste, gender or age. Such vulnerabilities should factor in rehabilitation packages அப்படின்னு சொல்லிடணும். எதை கொடுத்தாலும் எதை பண்ணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், கிளியரா பண்ணணும். அடுத்து பப்ளிக் ஹியரிங். From the inception of the planning of dam through the various stages of the displacement and resettlement, it is to be expected that those likely to be negatively affected by the projects would be consulted and kept informed in such a way. Public hearing, social audit to be enable them to best rebuild their lives. Bureaucratic lassitude and insensitivity should not be tolerated. Insensitivity. Public hearing. People என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இப்ப நம்ம பண்றோம்ல, ஒரு பில்டிங் என்விரான்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு, EIA. அது மாதிரி என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும். அதுல EIA பப்ளிக் ஹியரிங்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். Ensure tribal welfare. The forest department must proactively involve the people in the forest village about possible submergence and displacement. The tribal people share their problem of other rural people by they are even more dependent on forest and common property resources. The documented legal rights on cultivable lands are even more tenuous. Their skills for diversified livelihood not based on forest or land are even more rudimentary, and their ability to negotiate with the state officials and courts even more weaker. நம்ம இது மாதிரி ட்ரைபல் வெல்ஃபேர் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் சொல்லிட்டேன். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். டிரான்ஸ்பரன்சி, rehabilitation, resettlement, ensure economic welfare, public hearing, tribal welfare அப்படிங்கிறதெல்லாம் முடிச்சிடணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. 5ல பி என்ன கேட்டிருக்காங்கன்னா, explain the process of resolving the ethical dilemma in public administration. Some of the most common ethical dilemma with which public servants are confronted revolve around aspects such as administrative discretion, corruption, nepotism, administrative secrecy, information leak, public accountability and public dilemma. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம்.
எத்திக்கல் டைலமா வரும்போது நம்ம பப்ளிக் டிசிஷன்லாம் இப்படி இருக்கும், நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. எத்திக்கல் டைலமானா இந்த ரெண்டு டிசிஷனுமே ரைட்டு, இந்த டிசிஷன் நம்ம எடுக்கணும், இதுவா அப்படின்னு டிசிஷன் எடுக்கும்போது யாருக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்திக்கல் டைலமா நமக்கு தெரியும். பப்ளிக் சர்வன்ஸ் வந்து நிறைய இடத்துல எத்திக்கல் டைலமாவோட இருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ண வேண்டிய இடத்துல நம்ம கரப்ஷன், நெப்போட்டிசம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சீக்ரெசி, இன்ஃபர்மேஷன் லீக், பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் பண்ணணும். Dilemma would be overcome through an ethical decision-making process. It is characterized as the course of action of choosing from alternatives which are based on civil services values, more responsibility and personal accountability of the public administration towards the society. The decision have to be reflect the respect for professional values, principles and norms. A bureaucrat should answer the following question: what are the main factors influencing the decision? What are the consequences? Who does the action benefit? Who does the action benefit? What the action embrace the department of the society at large? The problem really will it appear to be? Is the action fully legal or ethical? லீகாலிட்டி வெர்சஸ் எத்திகாலிட்டி இஸ் கிரேட்டஸ்ட் பிரச்சனை. நம்ம சிவில் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுக்கு, சிவில் சர்வெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது லீகாலிட்டி வெர்சஸ் இதுதான். லீகாலிட்டி வெர்சஸ் எத்திகாலிட்டி தான் பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம பண்றதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் நிறைய டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த டிசிஷனுக்கு தான் இவங்களுக்கு மோட் ஆஃப் கான்டக்டா இருக்கும். These guidelines help to clarify whether the action is socially responsible, though sometimes there is no clear answer to all the questions. எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர்ஸ் எல்லா நேரமும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நமக்கு எல்லா நேரமும் கிடைக்காது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ், கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. All ethicals and moral issues along with the public policies, laws, rules and regulations are to be kept in mind while resolving a dilemma. நம்ம எல்லாத்தையும் நம்ம resolving dilemmaல கரெக்டா இருக்கணும். Final decision and action after evaluation should be in consonance with the law and ethics. லாவுக்கும் எத்திக்ஸ்க்கும் நடுவில் ப்ராப்பரா இருக்கணும். அந்தோனி மார்க்ரி டென்பிட்ஸ் அப்படின்னு ஒருத்தர், out of the ALIR model of imperatives of the ethical reasoning. Imperatives of the ethical reasoning, a set of basic principles that integrate and rearrange the process of dealing ethical dilemma. The four functionally related imperatives are: number one, the principle of democratic legitimacy and accountability, public bureaucracy and administration. Number B, என்ன கேட்டுக்கணும், the rule of law and the principle of legality, whereby law and only law should govern the administration. C, the principle of meritocracy, professional integrity, autonomy and capacity of the administrative apparatus of the state, and the principles of responsiveness and the responsibility of the administration to the civil society. இது மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் யார் சொல்லியிருக்கு அப்படின்னா மார்க்ரி டெமெட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆந்தோனி மார்க்ரி டெமெட்ரஸ். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ALIR மாடல் ஆஃப் இம்பேரட்டிவ்ஸ் ஆஃப் எத்திக்கல் ரீசனிங். எத்திக்கல் ரீசனிங் செய்யக்கூடியது கண்டிப்பா செட் ஆஃப் பேசிக் பிரின்சிபல்ஸ் that integrate and rearrange the process of dealing with the ethical dilemma. The four functionally related imperatives என்னன்னு கேட்கிறேன். imperatives கண்டிப்பா செய்ய வேண்டியது: நம்பர் ஒன், principles of democratic legitimacy and accountability of public bureaucracy and administration. Accountability of public bureaucracy and administration. B, the rule of law and the principle of legality. Whereby law and only law should govern the administration. முஸ்லீம் என்ன சொல்லியிருக்கோன்னா the principle of meritocracy. மெரிட்டோக்ரஸிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெரிட்டோக்ரஸிங்கிறது என்னன்னு தெரியும். அப்புறம் ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது என்னன்னா உண்மை இருக்கணும், தொழிலுக்கு நேர்மை இருக்கணும். அதுதான் ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி. இது எல்லா இடத்துலயும் இருக்க வேண்டியது. அடுத்து அட்டானமி அண்ட் கெப்பாசிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்
apparatus of the state are the principles of the responsiveness and the responsibility of the administration to the civil society அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை முடிச்சிடணும். இப்படி பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை நம்மளால நல்லா எழுத முடியும். இந்த கொஸ்டின்ல அவங்க கேட்கிற விஷயம் என்ன அப்படிங்கறது பாருங்க. எத்திக்கல் டயலமாவுக்கான ப்ராசஸ் என்ன, ஒரு டெஃபினேஷன் கொடுங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எத்திக்கல் டயலமாங்கிறது நார்மலா எப்பப்பெல்லாம் அரைஸ் ஆகுங்கிறது ஃபேக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து ஸ்டாட்டிக் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால படிக்க முடியும். ஸோ அதெல்லாம் ஸ்டாட்டிக் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கரெக்டா பேசும் நமக்கு உள்ள இன்கல்கேட் பண்ண முடியும். கொஸ்டின்ஸ் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எத்திக்கல் டயலமா அப்படின்னா ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காரு. COVID-19 டைம்ல கவர்மெண்ட் வந்து கர்ஃபியூ போட்டிருக்காங்க. கர்ஃபியூல யாருமே வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் வெளியில வந்திருக்கக்கூடியது யாருன்னா மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து ரொம்ப வல்லரபிள் பொசிஷன்ஸா இருந்தாங்க COVID-19 டைம்ல. எஸ்பெஷலி அர்பன் ஏரியால லேபர்ஸா வேலை பார்க்கக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதுக்கு மேல வீட்டுக்குள்ளே இருந்தா இறந்து போயிடுவாங்க. இப்போ வீட்டை விட்டு வெளியில வந்து ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி ஏற்பாடு பண்ணணும். அப்ப வரும்போது அப்ப அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதா இல்ல ஆக்ஷன் எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த மாதிரியான எத்திக்கல் டயலமால முதல்ல ஹியூமனிட்டியோட நடந்துக்கணும். அவங்களுக்கான லெஜிட்டிமசி என்ன, நீங்க வந்து லாவை ஃபாலோ பண்ணணுமா இல்ல அவங்களுக்கான எத்திக்கல் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டா முதல்ல அவங்கள்ட்ட கேட்கணும். ஏன் வந்த, எதுக்கு வந்து எங்க போற அப்படின்னு கேட்கணும். அதுக்கான பிரச்சனை என்னங்கிறது கேட்கணும். இன்னைய மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. அசாம்ல வந்து COVID-19 அப்போ அசாம்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் பீப்புள் வந்து ஃபாரஸ்டுக்குள்ள உள்ள போயிட்டு பாம்பை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே வைல்ட் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆக்ட். அது நமக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாம் நம்ம எந்த அனிமல்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹண்டிங்ல சில ப்ராஹிபிட்டட் இருக்கு. அந்த பேன் ஆஃப் ஹண்டிங் அதுல இருக்கக்கூடிய அனிமல் லிஸ்ட்ல தான் நமக்கு அது இருக்கு. ஸ்னேக் இருக்கு. ஸ்னேக் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா அந்த டைம்ல அவர் இருக்கக்கூடிய டிசிஷன்ஸ் ரைட்டா தப்பா அப்படிங்கிறக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கக்கூடிய டிசிஷன்ஸா இருக்கணும். ஸோ இது மாதிரி எத்திக்கல் டயலமாஸ் இருக்கும்போது எத்திக்ஸுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா லீகாலிட்டிக்கு அதிகமா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா ஒட்டுமொத்தமா எது மக்களுக்கு நல்லதோ அந்த வேலைகள் சொல்லணும். இட் இஸ் மீன் பை கான்சிக்வன்சலிசம் டியூட்டியா கான்சிக்வன்ஸான்னு கேட்டா கான்சிக்வன்சஸ் இந்த செய்யறதுனால. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், நாட் டு த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் ஃபார் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம அந்த மைண்ட் செட்ல இருக்கணும். ஸோ பீப்புள் ஷுட் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பட் அகெயின் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஷுட் ப்ரொவைட் த welfare and development to the people. It should not be exploit the people அப்படிங்கறத நம்ம விஷயத்த சொல்லிடணும். இதுக்குதான் எத்திக்கல் டயலமாஸ் நம்ம சொல்லி இந்த கன்க்ளூஷன்ஸ் நம்ம முடிச்சிடலாம். எத்திக்கல் டயலமா இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ 8 கொஸ்டின்ல நமக்கு 5ல B வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம இதுக்கான நெக்ஸ்ட் மார்க்கு இதுக்கான கேஸ் ஸ்டடிஸ் என்னென்ன கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு நம்ம அப்படிங்கிறத பார்க்கலாம். UPSC பொறுத்த வரைக்கும் எத்திக்ஸ்ல நல்ல மார்க் வாங்க முடியும். எத்திக்ஸ் ஆப்ஷனல் இதுல எல்லாம் நல்ல மார்க் வாங்கணும். அப்படி வாங்கினாதான் நம்மளால எல்லா இடத்துலயும் ஜெயிக்க முடியும். ஸோ அதாவது மெயின் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்திக்ஸ் நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸோட இன்புட்டோட எழுதுனா நிறைய மார்க் நல்ல மார்க் வாங்கக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க. 140 எடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க எத்திக்ஸ்ல. மினிமம் 125 140 வரையும் இருக்கணும் 250க்கு. ஸோ அதுக்கான ரைட்டிங் ப்ராக்டிசஸ் நிறைய நல்லா பண்ணணும். ரைட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.